விளாத்திக்குளம் அருகே கொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவியின் பெற்றோரை நேரில் சந்தித்த தவேக தேர்தல் மேலாண்மை செயலாளர் ஆதவ அர்ஜுனா ஆறுதல் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி கடந்த 3 தினங்களுக்கு முன்பு காட்டுப்பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த மாணவியின் பெற்றோரை நேரில் சந்தித்து அரசியல் கட்சியினர் ஆறுதல் கூறி வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் மேலாண்மை செயலாளர் ஆதவ அர்ஜுனா சிறுமியின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போது வீட்டின் வெளியில் இருந்த கிராம மக்கள் யார் இவர், எதற்காக இங்கே வந்துள்ளார், சாலை மறியல் போராட்டத்தின் போது எங்கிருந்தார் என கேள்வி எழுப்பி மாணவியின் மரணத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என ஆவேசமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து கட்சியின் தலைவர் விஜய் மதுரை மாவட்டத்திற்கு வருகை தரும் பொழுது மாணவியின் பெற்றோரை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடி அருகே மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி சாலை போல் கிருஷ்ணகிரியில் அறிவுசார் வழித்தடம் உருவாக்க வேண்டும் என திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், அந்த அறிவுசார் திட்டம் குறித்து தவறான செய்திகள் பரப்பப்படுவதாக கூறினார். தொடர்ந்து இந்த திட்டம் குறித்து மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் பொறுப்பு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் முதலமைச்சரிடம் தங்களது கருத்துக்களை தெரிவித்ததாக கூறிய அவர், அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விவசாயிகளை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு திட்டத்தையும் இந்த அரசு செயல்படுத்தாது என்று உறுதியளித்ததாக தெரிவித்தார். உதகை படகு இல்லத்தில் எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் பேருந்து சேவையை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன், தமிழ்நாடு அரசு கொறடா கா. ராமச்சந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் பேருந்து சேவையை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன், தமிழ்நாடு அரசு கொறடா கா. ராமச்சந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மைய அரங்கில் நடைபெற்ற நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் சாமிநாதன், அரசு கொறடா கா. ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் ஆகியோர் கலந்து கொண்டு 348 பயனாளிகளுக்கு 5,81,00,000 மதிப்பீட்டில் வீட்டுமனை பட்டா வழங்கியும் வனப்பகுதியில் வாழக்கூடிய 76 பழங்குடியினர்களுக்கு வன உரிமை சான்றும் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மு.பே. சாமிநாதன், சுற்றுலா நகரமான உதகையில் சுற்றுலா பயணிகள் பயன்பெறும் வகையில் 5 சொகுசு சுற்றுலா பேருந்து சேவை இயக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து அடுத்து மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சுற்றுலாத்துறையின் மூலமாக சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்துக்கு வருகிறக்கூடியவர், குறிப்பாக ஊட்டி பகுதிக்கு வரக்கூடியவர்களுக்கு போட் ஹவுஸிலிருந்து பல்வேறு பகுதிக்கு சென்று வரக்கூடிய வகையில் இன்றைக்கு பேருந்து வழித்தடம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் 4 வழித்தடங்கள், மொத்தமாக 5 பேருந்து வழித்தடங்கள் சுற்றுலாத்துறையின் மூலம் மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஸ்கேட்டிங் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு தனியாக ஒரு விளையாட்டு மைதானம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. 1,85,00,000 மதிப்பில் இன்றைக்கு அந்த பணி முடிவுற்றிருக்கிறது. முதல் கட்டமாக இது இன்றைக்கு பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சிறுவர் குழந்தைகளும் அதை மகிழ்ச்சியோடு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்னும் தொடர்ந்து 2வது கட்ட பணியும் இருக்கிறது. அந்த பணியும் விரைவில் முடிவுற்று அதுவும் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்படும். எனவே அந்த வகையில் நீலகிரி மாவட்டத்தினுடைய, அதுவும் குறிப்பாக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய உலகிலிருந்து பல்வேறு பகுதிகளில் வரக்கூடிய இந்த மாவட்டத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு இந்த திட்டங்கள்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு. தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக 1,31,00,000 பேர் பயனடைந்து உள்ளதாக அமைச்சர் ஆர். காந்தி வாலாஜாபேட்டையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கான பணியாணை மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி பல்வேறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் கலைஞர் கனவு கட்டுவதற்கான பணியாணை ஆகியவற்றை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற 5 ஆண்டுகளில் மக்களுக்கு மகத்தான திட்டங்களை செய்து வருவதாகவும், தமிழகத்தில் குடிசைகள் இல்லாத அளவிற்கு உருவாக்கப்பட்ட கலைஞர் கனவு இல்லத்தை தொடர்ந்து பின்பற்றி வருவதாகவும் பெருமை பேசினார்.
தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக 1,31,00,000 பேர் பயனடைந்து உள்ளதாக தெரிவித்த அவர், ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை 40,000 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளதாக தகவல் தெரிவித்தார். கலைஞர் கனவு இல்ல திட்டம் அவர் உருவாக்கின திட்டம் இன்னைக்கு திருப்பி சொல்லுகிறார். 4 வருஷம் 5 லட்சம் வீடு. காரணம் தமிழ்நாட்டில் குடிசை இல்லாத வீடே இல்லாத மக்கள் இருக்கக்கூடாதுன்னு கலைஞர் என்ன நினைச்சாரோ அது நிறைவேற்றுக்காகத்தான் இந்த முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் இதுக்குதான். அது தாய்மார்க்கு மகத்தான திட்டங்கள் சொன்னாங்க. ஒரு திட்டத்தை இந்த மகளிர் உரிமை தொகைக்கு சொன்ன முதல்ல சொன்னார். சொல்லி மாறட்டும் 1,30,00,000 இந்த பட்டா மட்டும் கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க. அந்த மாவட்டம் இதெல்லாம் சாதாரண. இதுதான் கலைஞர் செய்தார். கலைஞர் ஆட்சிக்கு வந்தப்பெல்லாம் மக்கள் பணத்தை வீணாக்க மாட்டார். திட்டங்கள் மூலம் மக்களுக்கு சேரும். மத்திய பாஜக அரசு மதவெறியை தூண்டிவிட்டு அதில் குளிர்காய நினைப்பதாக விழுப்புரத்தில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் மந்தகரையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சமூக நீதி சமய நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான பொன்முடி, நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி, இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என வேறுபாடு பார்ப்பதில்லை என்றும் அனைத்து சமுதாயத்தினரும் ஒன்று என்று ஒன்று திரட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் மதவெறியை தூண்டி அதில் பாஜக அரசு குளிர்காய நினைப்பதாக குற்றம் சாட்டிய அவர், இஸ்லாமியர்கள் வாக்கு ஒன்று கூட மாறாமல் திமுகவிற்கு தான் வாக்களிப்பார்கள் என்றும், மத வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமை உணர்வோடு அனைவரும் மனிதர்கள்தான் என்றும் தெரிவித்தார். வேறுபாடு கொண்டவர்கள் அல்ல, அப்படிப்பட்டவர்கள் தான் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தான் நம்மோடு இருக்கிறார்கள் என்ற உணர்வோடுதான் இந்த இஸ்லாமிய திருவிழாவை, இந்த சமூக நீதி சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்துகின்ற இந்த இஃப்தார் திருவிழாவை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த மந்தகரனா அந்த காலத்திலிருந்து மந்தகரையில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பதுதான் நம்முடைய முஸ்தாக்கியனா இருந்தாலும் அப்துல் ஹக்கீமாக இருந்தாலும் அப்துல் ஹக்கீம் கூட முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவர் அன்பிற்குரிய சகோதரர் எம்எல்ஏவுக்கும் இன்னும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எத்தனையோ நான் போயிருக்கேன், அங்கேயே போயிருக்கிறேன். அதே மாதிரி கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சர்ச்சுக்கு போறோம், இந்து மத கோயில்களுக்கும் போறோம். எல்லாம் நமக்கு வேண்டியதுதான். அந்த உணர்வோடு செயல்படுவதுதான் நம்முடைய நோக்கம். அதை செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். அந்த உணர்வோடு தான் வந்திருக்கிற அனைத்து சகோதரர்களும் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக வாழ வேண்டும். அதுதான் இந்த இஸ்லாம் இஃப்தார் நிகழ்ச்சியினுடைய மிக முக்கிய நோக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.